ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் பேக். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா மசாலா பாப்பட், அதாவது மசாலா அப்பளம். இங்கே பாருங்கள், அதுக்கு என்னெல்லாம் தேவை: தக்காளி, பல்லாரி, பொடிசா நறுக்குனது, அப்புறம் இது வத்தலும் உப்பு கலந்த பொடி. அது மட்டும் இல்லாமல் அப்பளம், பொரிச்ச அப்பளம். இது விசேஷமாக நார்த்தில் உள்ள அப்பளம். இந்த சிறுபயிறு இருக்குல்ல, சிறுபருப்பில் செஞ்சு அதில் மிளகெல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த அப்பளத்தை செஞ்சால் இதோட செம்மையாக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸோ இது எடுத்தாச்சு. பொரிச்ச அப்பளம், சுட்ட அப்பளம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு அப்பளத்தை விட அங்கே உள்ளது சுட்ட அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்பளத்தை எடுத்தாச்சு. வெங்காயத்தை எல்லா பக்கமும் பரப்பி போட்டாச்சு. அதே போல் தக்காளி. ஓகே, இப்போ லைட்டாக உப்பு, வத்தப்பொடி, லெமன், இது சொல்ல மறந்துட்டேன். லைட்டாக புரிஞ்சுங்க, அவ்வளோதான். ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வாயில் வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.